நந்தி தாயே அம்மா, உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டுக்கே ஐயா பொக்கிஷனை தூக்கி செமந்து கொண்டு போறது நான் தான். ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டார். நீதிமன்ற கோர்ட்ல அனைத்தும் தப்பு செஞ்ச பூரா உள்ள நானே ஒரு எத்தியே தள்ளிடுவேன். தாயே, கைலாசத்தில் தாய் ராஜ யோகமாக ராஜ ராணியாக கைலாசத்தில் எப்பயும் நீங்க இங்க அமர்ந்துதான் இருக்கணும். போதும், 7 செம்பமாக பூரா பாடாப்படுத்தி அசிங்கம் பண்ணிட்டான். மானிட பிறவி தமிழ்நாட்டில் எவ்வளோ அசிங்கமா ஓலியமா பேசுதான் பார்த்தீங்களா தாயே? இவனுங்களுக்கெல்லாம் எப்படி தண்டனை கொடுக்கணும்? தமிழ்நாட்டுக்குள்ள ஐயா பொக்கிஷனை தூக்கிட்டு போயல, நீதிமன்றத்தில் அவனுடைய வழக்கு இருக்கிறத எத்தி செயலறையில் நானே மிதிச்சு தள்ளுவேன். முக்கால் சத்தியம், ஐயா மிதிக்க கூடாது. நான் தான் எத்த வேண்டிய இடத்துல எத்தி உள்ள தள்ளுவேன். முக்கால் சத்தியம். ஐயா உத்தரவிட்டு தாயே, உத்தரவிட்டார் ஐயா. முக்கால் சத்தியம். டெல்லி, மகாராஷ்டிரா ராணுவ முப்படை வீரர் பொக்கிஷனை கணக்கு எழுதிட்டு வந்துட்டார் ஐயா. முதல் பொக்கிஷனை அவரே பெட்டியை தூக்கி போயிட்டு வந்துட்டார். அடுத்த நாள் கணக்கிலிருந்து நான் தான் சுமந்து வருவேன், நான் தான் சுமப்பேன். ஐயா எனக்கு அந்த ஒரு வேலை கொடுத்தா போதும் ஐயா. 7 செபத்துக்கு அப்புறம் உத்தரவு கொடுங்க ஐயா, உத்தரவு இடுங்க ஐயா. முக்கால் சத்தியம். தமிழ்நாடு புதன்கிழமை உரிச்சி எடுக்கணும் இந்த பயலை. ஏண்டா வாய்ப்பேகளா, கடவுள் பூமியில உட்கார்ந்து கணக்கு போடுற தெரியலையாடா ராஸ்கல். தெற்கு போல ராஜபால நீதிமன்றம் அலற விடுவேன் பார். சிலிவுத்துரு அலற விடுவேன். மதுரை கோட்டையும் அலற விடுவேன். நந்தி இட்ட கணக்கு தப்பாதுடா. என்ன ஐயா எழுதிட்டார், வேணாட்டார். முக்கால் சத்தியம். நந்தி இட்டா உடனே கணக்கு எழுதிட்டார் ஐயா, எழுதிட்டார். முக்கால் சத்தியம்.